அப்பளம் விற்கும் வியாபாரியான அப்பாசாமிக்கும் அவரது மனைவி பாக்கியத்திற்கும் பிள்ளைகள் இல்லை. கால்பந்து விளையாடும் ஒரு சட்ட கல்லூரி மாணவனான ரவி பகுதி நேரமாக வீடுகளுக்கு செய்தித்தாள் விநியோகிப்பது மற்றும் ஆசிரியராகவும் பணியாற்றி தனது கல்வி மற்றும் விடுதி செலவுகளை ஈடு செய்து கொள்கிறான். தாண்டவம் அவரது மனைவி, மகன் சுப்பு மற்றும் 9 பிள்ளைகள் கொண்ட பெரிய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். காஞ்சனா அவரது தந்தை ராஜவேலுவுடன் வாழ்கிறார். அவரது மேலாளர் நேசமணி பொன்னையா. ராஜவேலு ஏதும் அறியாத ஆப்பாவி என் நினைத்து தன்னிடம் உள்ள 2 லட்ச ரூபாயை கொடுத்து கல்கத்தாவில் சேர்க்க சொல்ல, நேசமணி பொன்னையாவால் வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாயை கொல்கத்தா அரண்மனை விடுதியில் ராஜவேலு தொலைத்து விடுகிறார். அதனால் மனநலம் பதிக்கப்படுகிறார். நர்ஸ் கிறிஸ்டி ராஜவேலுவை கவனித்து வருகிறார். ஒரு நாள் சுப்பு ஆங்கில திரைப்படம் பார்ப்பதற்காக 25 ரூபாயை தனது தந்தையான தாண்டத்திடம் கேட்கிறான். ஆனால் தாண்டவம் மறுத்து விடுகிறார். எனவே சுப்பு தனது வீட்டில் உள்ள பழைய நாற்காலியை திருடிச் சென்று ஏலத்தில் 25 ரூபாய்க்கு விற்று விடுகிறான். அங்கு வரும் அப்பாசாமியிடம் ஏலக்கடைக்காரர் அந்த நாற்காலியை நவாப் வைத்திருந்ததாகவும் அதனால் அவருக்கு நிறைய குழந்தைகள் உண்டாயிற்று எனவும் பொய் சொல்லி ரூபாய் 280க்கு விற்று விடுகிறார். அப்பாசாமி அந்த நாற்காலியை வீட்டிற்கு எடுத்து வருகிறார். இதற்கிடையில் அந்த நாற்காலியை சுப்பு ஏலத்தில் விற்றதையும் பின்னர் அது அப்பாசாமியிடம் உள்ளதையும் அறிந்த தாண்டவம் சுப்புவை திட்டி வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார். அப்பாசாமியின் வீட்டிலிருந்து எப்படியாவது அந்த நாற்காலியை திருட ஒரு திட்டம் தீட்டுகிறார். அதற்காக அவர் ஒரு சாமியாரைப் போல வேடமிட்டு அப்பாசாமியிடம் அவர் ஒரு குழந்தையை பெற வேண்டுமென்றால் 10 குழந்தைகளுடன் உள்ள குடும்பத்தை அவரது வீட்டில் வாடகைக்கு வைக்க வேண்டும் என கூறுகிறார். ஆனால் தாண்டம் சுப்புவை வீட்டை விட்டு வெளியேற்றியதை மறந்து விடுகிறார். இந்த சமயத்தில் ரவி தாண்டவத்தை சந்தித்து தனக்கு வாடகைக்கு வீடொன்று வேண்டும் என கேட்கிறான். ரவியை தனது மகனாக நடிக்க வைத்து அனைவரும் அப்பாசாமியின் வீட்டிற்குள் வருகின்றனர். காஞ்சனா தன்னை அப்பாசாமியின் சகோதரியின் மகள் என கூறிக்கொண்டு அவ்வீட்டிற்குள் வருகிறாள். ஏற்கனவே காஞ்சனா ரவிதான் 2 லட்சத்தை திருடியிருக்க வேண்டும் என சந்தேகம் கொண்டுள்ளாள். அந்த வீட்டிற்குள் வந்த பின்னர்தான் ரவி அந்த 2 லட்ச ரூபாயை திருடவில்லை என தெரிய வருகிறது. அவளது சந்தேகம் தற்போது சுப்புவிடமும் அப்பாசாமியின் பக்கமும் திரும்புகிறது. பின்னர் அவர்களும் அப்பாவிகள் என விசாரித்து தெரிந்து கொள்கிறாள். ரவி ஒரு நாள் இரவு 3 நபர்கள் நவாபின் நாற்காலியை வீட்டிலிருந்து வெளியே எடுத்துச் செல்வதை காண்கிறான். அவன் நாற்காலியையும் ரூபாய் 2 லட்சத்தையும் மீட்க ஒரு நாடகம் ஆடி அந்த நாற்காலியை கிழித்து விடுகிறான். அதில் மறைத்து வைத்த பணம் வெளிவருகிறது. தாண்டவம் அது தனது பணம் என்றும் கூறுகிறார். ஆனால் ரவியின் விசாரணையில் அது ராஜவேலுவால் தரப்பட்டது என்கிறார் தாண்டவம். அதை நம்பாத ரவி மேலும் விசாரிக்க ராஜவேலு பைத்தியம் அல்ல. அவர் அதுபோல் நடிக்கிறார். கல்கத்தா செல்லும் முன் பணத்தை என்னிடம் தந்துவிட்டு கொல்கத்தாவில் பணம் திருடு போய்விட்டதாக நாடகம் ஆடிவிட்டு பின் பணத்தை பிரித்து கொள்ளலாம் என் தன்னிடம் சொன்னதாக தாண்டவம் சொல்ல, அதை நம்ப வைக்க ராஜவேலுவின் வீட்டிற்கு செல்கிறார் தாண்டவம். பணம் திருடு போய்விட்டதாக தாண்டவம் சொல்ல, பணம் பறிபோனதை அறிந்த ராஜவேலு பைத்தியமாகிறார். இத்தனை நாளாக அவர் பைத்தியமா நடித்து வந்துள்ளார் என அனைவருக்கும் தெரிய வருகிறது. இது கருப்பு பணம் என்பதால் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க ரவி முடிவெடுக்கிறான். தாண்டவனையும் அவரது குடும்பத்தாரையும் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அப்பாசாமி கூறுகிறார். ஆனால் அவரது மனைவி கர்ப்பமாக இருப்பதாக கேள்விப்பட்டவுடன் அவர் மனதை மாற்றிக்கொண்டு எல்லோரும் அவருடனேயே தங்கிக் கொள்ள கேட்டுக்கொள்கிறார். இதுவே நவாப் நாற்காலி படத்தின் கதை.